அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4ல் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் ஓரளவு ஈஸின்னு சொல்லலாம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி சொல்லவே முடியாது. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அம்பேத்கர் எ லைஃப், ஒரு வாழ்க்கை. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக இருந்துச்சு. சசி தரூன். ஸோ எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க இதை. ஆப்ஷன் இ சசி தரூன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்படியெல்லாம் உங்களால் கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆதி திராவிடர், இது வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டானே அவங்க மென்ஷன் பண்ணல. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பட்ஜெட் தான், பிப்ரவரி பட்ஜெட் தான் இது. ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் எத்தனை கோடி ஒதுக்கீடு, எந்த கவர்மெண்ட்னே கேட்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டா, நம்மளோட பட்ஜெட்டா, எதுவுமே அவங்க சொல்லலை. வெறுமான கொஸ்டின், அவ்வளோதான். ஏதாவது இருக்கா பாருங்கள். தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதுன்னு கேட்கல, மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதுன்னு கேட்கல. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3513 கோடி. ஆப்ஷன் சி ஆன்சர் 3513 கோடி அல்லது 3512.85 கோடி. ஸோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொல் பழங்குடியினர் அப்படின்ற ஒரு திட்டம், தொல்குடி அப்படின்ற ஒரு திட்டம் பழங்குடியினருக்காக கிட்டத்தட்ட அதுவே வந்து 100 கோடின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிகமான பட்ஜெட்டில் அந்த ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பழங்குடியினருக்கானது. அது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த ஒரு தொகையே வருது. இப்போ பாருங்கள், அங்கே உட்காந்து நம்ம வந்து பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா தமிழ்நாடு பட்ஜெட்டில் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடருக்கான அனௌன்ஸ் பண்ண எல்லா ஸ்கீமையும் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு டோட்டல் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் ஆப்ஷன் சி வரும் ஆன்சர். ஆனால் பட்ஜெட்லேயே வந்து இந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க, மொத்தமாக வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 2420 அந்த மாதிரி 2000 சம்திங்கில் தான் பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த வருஷம் அதிகமாக ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஸோ இதை சரியாக போட்டவங்க ஆக்சுவலாக படித்து போட்டிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் போடணும் அப்படின்னு போட்டவங்க தான் இதை ஒரு வேளை சி போட்டிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஆன்சர் இதுக்கு. அடுத்தது 2023 திறனறி தேர்வு திட்டம். ஆமாம், நம்மளோட முதல்வர் வந்து இந்த திட்டத்தை சென்னை ஐஐடியா அங்கே தொடங்கி வச்சுருப்பார். ரைட்டு தான். இது ஃபஸ்ட்டு 2023 தான் ஸ்டார்டிங்லேயே தொடங்கியிருப்பாங்க. அரசு பள்ளி மாணவர் ஒரு 1000 மாணவர்களுக்கு முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் சரிதான். இதை தொடங்கிட்டு நிறைய பேசியிருப்பாங்க. தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசு பள்ளியில் சேருங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த மங்கள மாலை திட்டம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 9ல் கேட்ட கொஸ்டின் தான். யூனிட் 9ல் மங்கள மாலை திட்டம் சரிதான். இயர் 2012 தொடங்கியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அனாதை இல்லம் இந்த மாதிரி இடங்களில் படித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து வேலையிலையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு மகன் கிடைக்க வழிவகை செய்கிற ஒரு ஸ்கீம் தான் அது. சரிதான், ரெண்டுமே சரி. அடுத்தது இந்த மேக் இன் இந்தியா திட்டம். ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்து இப்போது 10 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்றத நினைவுபடுத்தி அதை வந்து சிறப்பாக செயல்படுது. மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவில் சிறப்பாக செயல்படுற ஒரு திட்டம் தான். அதை நினைவுபடுத்தியிருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் அகைன் வந்துருந்துச்சு இந்த ஸ்கீம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத்தும் 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஸ்கீம் நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. ஸோ நான் ஆஃப்லைன் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கீமையும் சொல்லியிருப்பேன். அது 2ல் 1 வரும். நான் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா மேக் இன் இந்தியா நிறைய தடவை கேட்டுட்டாங்க, அதனால் திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து இது 10 ஆண்டு ஆயிடுச்சு, அது 8 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு நினைவுபடுத்தியிருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஸோ அதனால் கேட்டிருக்காங்க. 2014 சரிதான். அதோட இதுவும் வந்து ரெண்டுமே சரிதான். ஸோ தெரியலை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரெண்டும் சரியான விளக்கம் போட்டால் கூட அது கரெக்டாக தான் இருக்கும் போல். அடுத்தது பாருங்கள், அக்ஷாய் சின். இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, இது வந்து சீனா தான் இப்போ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மேலே ஜம்மு காஷ்மீர் அந்த அந்த பகுதியில் இருக்கிறது. இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி தான் இது. இந்தியா ஆன்சர்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இந்த பகுதியும் வந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இங்கே மணிப்பூரில் எந்தெந்த மாநிலம் வந்து எந்தெந்த நாடு மணிப்பூர் மாநிலத்தோட எந்தெந்த நாடு வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிறது, ஒரு 3 கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக நியூஸில் இருந்துச்சு மணிப்பூர். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின் தான். இந்தியா. அடுத்தது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9. ஸோ இப்போ தான் வந்து கொண்டாடியிருப்பாங்க, அதனால் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2023 முக்கியமான சமிட்டே 2 தான். 2 சமிட்டுமே ஜப்பானில் தான் நடந்துச்சு. ஸோ அதை வச்சே போட்டுடலாம். ஏஷியன் சமிட்டும் அங்கே தான். இந்த இடத்துல வந்து ஏசியன் சமிட் கேட்டிருந்தாலும் ஜப்பான் தான் ஆன்சர். இந்த G7 சமிட்டும் வந்து ஜப்பான் தான். இப்போ 50வது G7 மாநாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியில் நடக்க போகுது. இத்தாலியில் இது வந்து 49வது மாநாடு 2023 ஜப்பான் ஹிரோஷிமாவில் நடந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியலில் நியூஸ் பேப்பரில் அதிகமாக கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிரோஷிமா நகரில் தான் இது நடந்துச்சு. ஏன்னா ஹிரோஷிமா மேலே தான் அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குண்டு வீசி அந்த நாடவே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த நகரத்தவே, ஹிரோஷிமா நகரத்தவே. அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜோ பைடன் அந்த நாட்டுக்கு வந்து பார்வையிட போயிருப்பார். ஸோ ஒரு அழிக்கப்பட்ட பகுதி மீண்டும் சிறப்பாக ஜப்பான் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பார், பதிவு பண்ணியிருப்பார். பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் சொல்லியிருப்பார். அதனால் இது நியூஸ் பேப்பரில் அதிகமாக வந்தது. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜப்பான் இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் தான் 2023. அடுத்தது இந்த கொஸ்டினுமே போட முடியாத ஒரு கொஸ்டின் தான். 8.19%. 4th ஆப்ஷன் 8.19%. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து யூனிட் 9 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை திரும்ப 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 கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்திற்கு எந்த உதவியோடு செயல்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இந்த நிதி உதவியோடு செயல்படுத்துகிறோம் அப்படின்ற கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னா செயலாக்க காலம் 7 ஆண்டுகள், அதை இப்போ மாற்றி அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீமை வந்து நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஸ்கீமை நம்ம நல்லா படித்து வச்சுக்கிறோம். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை திரும்பவும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 3 கொஸ்டின் வந்து ஈஸியாக போடலாம். 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வரைய ஈஸியாகவே போடலாம். ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 4லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ கேட்குறது இப்போ தான் புதுசாக இருக்குது. எப்போவுமே 5, 6 அவ்வளோதான் கேட்பாங்க. இந்த தடவைலாம் 10 வரையே கேட்டுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 நியூஸ் தான் இருக்கும். அதை தாண்டி இருக்காது. 5, 6 நியூஸ் தான் இருக்கும். ஒரு சில நாளில் நியூஸே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி நியூஸ் படிங்க. ஒரு மாதத்துக்கு படிக்கிறத விட ஒரு நாள் டெய்லி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 நியூஸ் 6 நியூஸ் இருக்கும். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா 10 நியூஸ் இருக்கும். அவ்வளோ ஒவ்வொரு நாள் நியூஸே இருக்காது. அதுவே ஒரு மாதம் நியூஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும்.